பணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யார் கட்டுனதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழறானே தொழிலாளி, அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. சரி, இந்த கோயில் விவகாரத்துல பாத்துறோம். இதே மாதிரி இப்ப டிபிகேல ஒண்ணு நடந்துக்கிட்டு பாத்தீங்களா? டிபிகேல என்னதாங்க நடக்கல? சரி, இந்த அரசாங்கம் வந்துட்டு நான் இப்போ ஒரு ஓப்பனாகவே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த மடானி அரசாங்கம் வந்துட்டு திட்டமிட்டமா இந்திய சமுதாயத்துக்கு எதிர்ப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன? இந்தியர்களை புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 100 விழுக்காடு. எப்படி சொல்றீங்க? மொத 3 வருஷத்துக்கு வந்துட்டு நீங்க இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவே நீங்க கேபினெட்ல வைக்கல. ஒரு சின்ன பிள்ளை பிரைம் மினிஸ்டரை கேள்வி கேட்டதுக்கு என்ன கேள்வி கேட்டான் அப்படின்றத நம்மளும் பார்த்தோம். நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? கோவிந்த் சிங் இருந்தாரு. கோவிந்த் சிங் வந்து லைன் தானே. அவரு எப்படி வந்துட்டு இந்தியா ஆக முடியும்? இல்ல அப்படித்தானே சொன்னாங்க, கோவிந்த் சிங் வந்து நம்மளோட பிரதிநிதி அப்படின்னு. சிஃபு அவரு சொல்லிக்கலாம். சிஃபு இந்தியன்ஸ்க்கு அவர் என்ன செஞ்சாரு நீங்க சொல்லுங்க. ஒரு பட்டியல் சொல்லுங்க 3 வருஷத்துக்கு இந்தியன்ஸ்க்கு என்ன செஞ்சாருட்டு. அதுக்கு ரமணனே எவ்வளவு பரவாயில்லையே. கோவிந்த் மினிஸ்டர் அவரே பரவாயில்ல. ஆமா, நேத்து ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, அவரே எவ்வளவு பரவாயில்ல. 3 வருஷத்துல நேத்து தான் ஸ்டேட்மெண்ட் விட்டனால கோவிந்த் சிங்கோட ஒப்பீடு பாக்குறப்ப அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சரி சிஃபு, இந்த நாட்டுல நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இந்தியன் லீடரா இருந்தா நீங்க தமிழ் பேசணும். அது ஓட்ட தமிழா இருந்தாலும் சரி. கோவிந்த் தமிழ் பேசுவாரா? தமிழ் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரா அவரு வர இடத்துக்கள் எல்லாம்? இல்ல சிஃபு. சோ இந்தியன்ஸ் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல இந்தியன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு வந்துட்டு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா இந்தியன்ஸ்குள்ள அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். 1008 பிரச்சனை இருக்கும். எஸ், சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இந்த கோயில் பிரச்சனை தான், நாங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கணும். சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதான் நிறைய கோயில் இருக்க, நம்ம என்னத்துக்கு குரல் கொடுக்கணும். வசதியா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த வட்டாரத்துல இருக்கிற பெரிய கோயில்ல ஒரு கமிட்டியில இருப்பாங்க. அங்க போய் ஓமம் வளர்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, வருவாங்க. இந்த மாதிரி யாரு வந்துட்டு நெருக்கமா இருக்காங்களோ இந்த மாதிரி கோயில்கள்ல வந்துட்டு அவங்க ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. இல்லாட்டி இந்நேரம் எத்தனை லாயர் வந்திருக்கணும், டாக்டர் வந்துட்டு இருக்கணும். எந்த போராட்டத்துக்கு வந்துட்டு லாயர், டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நின்று இருக்காங்க இல்லையே. எல்லாம் ஆக்டிவிஸ்ட் தானே. லாயர்ஸா இருந்தாலும் வந்துட்டு அவங்க ப்ரோ போனோ கேசஸ் இருக்கிறவங்க தான் வந்து நிக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த T20 ஃபீல்ட்ல இருக்கிறது. இந்த பர்சே, இந்த டிஏபி, பிகேஆர், ஒரு ஹோட்டல்ல நடக்கிற மீட்டிங்கு, அந்த மாதிரி தான் அவங்க விருப்பப்படுறவங்க. அதனாலதான் நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் வர மாட்டேங்குது. பாலிட்டிஷியனே போக மாட்டாங்க. ஏன் ப்ரொஃபஷனல்ஸ் போகணும்னு யோசிப்பாங்க. தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். சரி, டிபிகேல நம்மள எப்படி புறக்கணிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். கேல வந்துட்டு தமிழவங்களே இல்லையா? இது முன்னுக்கு வந்து அலி லம்பாக் நஸ்யாட்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. இல்ல ஐ மீன் கேல் சிட்டில தமிழவங்களே இல்லையா? இருக்காங்க. தமிழ இஷ்யூவே இல்லையா? இருக்காங்க. தமிழ கோயில் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு. தமிழ் இந்தியர்களை சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு நிறைய இருக்குதானே சீஃபு. ஓகே, இப்போ ஹேனாயோ வந்துட்டு மந்திரி ஆகின பிறகு 12 பிப்ரவரி வந்துட்டு அவங்க லம்பகப் நசியார் வந்துட்டு லந்தே பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இந்தியன்ஸும் இல்லை. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அதோட லந்திகன் வந்துட்டு ஆக்சுவலி பேலன்ஸ்டா இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் சில நேரத்துல வந்துட்டு அவங்க ஜபாத்தான்ல இருந்து வருவாங்க, சிலவங்க வந்துட்டு நார்மலா பார்ட்டி பாலிட்டிக்ல இருக்கிறவங்க லந்தே பண்ணுவாங்க. ஓகே, பிகேஆர்ல இருந்து இருக்காங்க. ரோனல் வந்துட்டு ஃப்ரம் பிகேஆர், அமர் அஸ்ரி ஃப்ரம் அமானா, லே பிங் ஹோங் டிஏபி, சூ சென் லீஸ் டிஏபி, இடாவதி பிகேஆர், அஷ்ரஃப் மஸ்லான் பிகேஆர். எதுவே ஒரு சிஃபு எம்ஐசிக்கு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை சிஃபு. இட்ஸ் ஃபைன். அவங்க வந்துட்டு அது கொடுக்காட்டி கூட பிரச்சனை இல்லை. ஏன் பிகேஆர்ல ஒரு தமிழன் இல்லை? ஆமா. டிஏபியில் ஒரு தமிழன் இல்லை? ஆமா. ஏன் அவங்களுக்கு யாருமே கொடுக்கல? அப்படின்னா டிஏபியும் பிகேஆர் தமிழனுங்க கோலாலும்பூர்ல இருக்கிறவங்க வந்து பாய்க்க முடியாது இல்ல. அவங்க வெறும் இவங்க வந்து அதாவது ஒருவேளை வந்து டிபிகே என்ன நினைச்சிருக்காங்கன்னா வந்து பிகேஆர்லயும் அந்த டிஏபியிலும் இருக்கிற இந்திய தலைவர்கள்லாம் வந்து ஒரு கறிப்பாப்பம் சுருளப்பமும் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படி. சரி, இப்ப தமிழ பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கிட்ட நசியார் கேட்பானுங்க? வழக்கம் போலதான் இப்படிதான் வீதியில நின்று போராட்டம். யாரு அமனா கிட்ட கேட்பாங்களா? அமனா இதுதான் சரி. இது 12 பிப்ரவரி நடந்துச்சு சிஃபோ. இப்பதான் ஒரு 3 நாளா 4 நாளா வெடிக்குது. 12 பிப்ரவரி நடந்தது.
ஒரு டிஏபி பிகே இருக்கான்னு தெரியாதா? ஆமா, யாருமே குரல் கொடுக்கலையே அதை பத்தி. எஸ், சமுதாயத்து பிரச்சனை இருந்தாலும் குரல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நம்ம இனத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து ஒரு இடத்துல இல்லைன்னெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு கவலைக்கூடிய ஒரு இதுல another things இப்போ இதுல வந்து கொஞ்சம் உருட்டு வைங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த லந்திகான் பினாசியார் வந்துட்டு ஒரு அக்தா கீழே வருது, அந்த அக்தா வந்துட்டு அகோங்தா பிற்குனான் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் ஒன்று அது வந்துட்டு மேய கீழே தான் அந்த சாய்ஸ் வரும், அதுக்கு ஹேனாயோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. இது ரெண்டு இதுக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். ஹேனாயோ தான் இதுக்கு மந்திரி. ஆமாம், ஓகே. டிபிகேஎல் வந்துட்டு ஹேனாயோ கீழே இருக்கு, ஹேனாயோ மேலே இல்லை. ஆமாம். இப்போ டத்தோ பண்டா வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போறாருன்னா ஹேனாயோ தெரியாம அந்த லிஸ்ட் போயிருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்ப ஹேனாயோ கேட்டிருக்க கூடாது இதுல ஏன் இந்தியன்ஸ் இல்ல, அப்ப இந்தியன் இஷ்யூஸ், ஓகே இந்தியன்ஸ் இல்ல, இந்தியன் இஷ்யூஸ் யார் பாத்துக்க போறீங்க அப்படின்றது கேட்டிருக்க கூடாது. அப்ப முழுக்க இந்த அரசாங்கமோ இந்த டிஏபி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இனத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சிஃபு, விலாயால நீங்க பாத்தீங்கன்னா பிகேஆர் இல்லாட்டி டிஏபி தான் தைக்கிறானுங்க. ஓட்டு போடுறதெல்லாம் தமிழக தான். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு வந்து லம்பக பினாசியாட்ல ஒரு ஆளும் இல்லை, அது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு மலாய்க்காரர் இல்லாட்டி சீனன்ட்டு தான் நீங்க போய் கையேந்தி நிக்கணும், போய் கையேந்தி நில்லுங்க, அவ்வளவுதான். என்ன மக்கள் இது வந்து நல்லா இதை வந்து அவங்க உணர்வுகளை ஏத்திக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்துலயும் நம்மளை அடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த கேரளா முக்கியமா ஒரு ஏர்பன் சிட்டி, ஏர்பன் ஓட்டர்ஸ், இந்த இடத்துல இருந்து வர ஓட்ஸ், இந்தியன் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா உணரணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரதிநிதியே இல்லை. உங்களுக்கு வந்து டிபிகேஎல் மூலியமா உங்களுக்கு பேசுறதுக்கோ உங்களுக்கு ஃபைட் பண்றதுக்கோ, இப்போ சில கவசா ஸ்டிங்கர் இருக்குல்ல, அதுல வந்து இந்தியன்ஸோட செட்டில்மெண்ட் இன்னும் எவ்வளோ இருக்கு கம்பவுண்ட்லாம், அதெல்லாம் உடைச்சா கூட உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து நின்று ஃபைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. படட்டும், அவங்க தானே ஓட்டு போட்டாங்க. சரி, சைனீஸ் எப்போதுமே ஒரு அளவுக்கு பேலன்ஸா வச்சுக்குவாங்க அவங்க ஓட்ஸை. ஓகே, சேம் கோஸ் வித் மலேஸ். மலேஸ் பாத்தீங்கன்னா சரி எல்லா ஓட்டர்ஸ் தான் எல்லா சாலும் தான் சொன்னானுங்க, ஜயிட் வந்துட்டு ஒரு திருடன், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஎன் கேண்டிடேட் போடுற அத்தனை ஓட்டும் வந்துட்டு ஜயிட்க்கு ஓட்டு போடுற மாதிரி. ஆனா மலாய்க்காரனுங்க நிறைய இடத்துல பிஎன்க்கும் ஓட்டு போட்டானுங்க, பாசுக்கும் போட்டானுங்க, பிரிசத்துக்கும் போட்டானுங்க, பிகேஆருக்கு போட்டானுங்க. அவனுங்க ஓட்டை வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்தியன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு எடுத்தோன்னே எல்லாம் ஒரு இடத்துல போய் கொட்டுறது. ஸோ இட் இஸ் நாட் ரைட். இப்போ நீங்களும் பேலன்ஸா வச்சுக்கணும்னு தான் சொல்றது. அதுக்கு தான் வந்துட்டு யூ ஹேவ் டு பி பொலிட்டிக்கலி வந்துட்டு வைஸ். இப்போ சிட்டியில இருக்கீங்களா, ஓகே, ஒரு 4 கேண்டிடேட் இருக்காங்களா, 2 கேண்டிடேட் வந்துட்டு மாறி போடு, ஒன்னு 2 கேண்டிடேட் டிஏபி பிகேஆர் பக்கத்தானுக்கு போடு. தட் இஸ் ஃபேர். அது நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். நீங்க இப்படி பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும். இத்தனைக்கும் வந்துட்டு நான் ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு டிபிகேல ஆரம்பிக்கிறது நாளைக்கு மித்த மஜ்லிஸ்லயும் நடக்காது அப்படின்ட்டு யார் உத்தரவாதம் கொடுக்க போறா? இன்னைக்கு லம்பக பினாசியார் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. 12 பிப்ரவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே மாறல, அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் கூட வரல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. சோ நீங்க வந்துட்டு உங்க ரைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு விட்டு இருக்கீங்க, நீங்க விட்டு கொடுங்க, உங்களுக்கு குரலே இல்லாம போகுது. எஸ், அப்போ டிபிகேஎல் இஷ்யூக்கே உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு சிவிக் மேட்டர், ஒரு காமன் மேட்டர். அதுக்கே உங்களால குரல் கொடுக்க முடியலன்னா அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கே குரல் கொடுக்கல. அவங்களோட வாழ்வாதாரம் கோயில் விஷயத்துக்கு எப்படி நீங்க அவங்க வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனா வரணும், அதுதான் நம்மளோட ஆதங்கம். ஆனா வராம இருக்கிற காரணம் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, மலேசியாவில் எவ்வளோ நிகழ்ச்சிகள், எவ்வளோ பாட்காஸ்ட் இதெல்லாம் ஓடிக்கிருக்கு. இந்த வேலையில் வந்து நம்ம ஆர்டிஎம் வசந்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஎம் வசந்தம் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒன்று அஸ்ட்ரோவில் நான் இருந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா விழுதுகள் இருக்கும், இல்லாட்டி ஆர்டிஎம்ல வந்துட்டு வசந்தம். இவங்களுக்கு ஒன்றும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா அவுட்ஸ்கட்ஸில் நிறைய தமிழவங்க இருக்காங்க, அவங்க வந்து அந்த வசந்தம் தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஓகே. எனக்கு என்னமோ இந்த நாட்டில் காசு இல்லைன்னு தான் தோணுது. Oke, negara ini memang tak ada duit, Sifu. Sebab macam mana satu program dialog yang menyelubungi masyarakat India dalam masa sebulan hanya ada 2 live, 2 lagi ulangan. எப்படி? Macam tak ada budget saja untuk program itu kan? Dia kan tak ada duit. Kerajaan ni tak ada duit. ஏன்னா ஒரு டாபிக்கே வந்து 2 உலகங்கள் போடுறாங்கன்னா வந்து ஒன்னும் எவ்வளவு டாபிக் இருக்கு எடுத்து பேசுறதுக்கு, எடுத்து
நிகழ்ச்சி கொண்டு வரதுக்கு இல்ல இப்போ வேற வேற நிகழ்ச்சி செய்யறது காசு இருக்கு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மேபி வந்து இது தமிழ் ப்ரோக்ராம்னால இந்த நாய்களுக்கு எல்லாம் என்னது காசு கொடுத்து அதுலயும் ஒரு புறக்கணிப்பு நம்மளுக்கு இருக்கு பாருங்க. இந்த வசந்தம் ப்ரோக்ராம்லயும் நம்மளுக்கு ஒரு புறக்கணிப்பு இருக்கு பாருங்க. இல்லாட்டி அந்த வசந்தம் ப்ரோக்ராம்ல வந்துட்டு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லையா? ரமணன் மாதிரி ஆள்லாம் வந்து உட்கார வச்சா கிழிச்சு எடுத்துருவாரு அப்படின்ட்டு பயந்துகிட்டு இவனுங்க 2 லைஃப் 2 உலாங்கான்னு பயப்படுறாங்க போல. ஏன்னா ஒரு பிசிலே அப்படி கிழிச்சு எடுக்கிறாரு, ப்ரோக்ராம் கொண்டு வந்தாக்கா முடிச்சிருவாரு எல்லாத்தையும் அப்படி. சரி, அவர் வேணா இந்த யுனேஸ்வரனு இந்த இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட்டி வச்சு வந்து உட்கார வச்சு பேச வேண்டியதானே. உங்களுக்கு ஒன்னும் இல்லாட்டி கூட இப்ப கேபினெட்ல இருக்கிற ஒரு ஆளை தட்டி கொண்டு வந்து வைங்க, ஆமா பேச விடுங்க. உங்களுக்கு பட்ஜெட் இல்லன்னா அவங்கள்ட்ட காசு கேளுங்க, சும்மா உலகான போட்டு எங்களை சாவடிச்சுக்கிறீங்க. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அது நீங்க வந்துட்டு இது இந்தியன் ப்ரோக்ராமா இருக்கிறனால தான் அது நீங்க உலகான் போடுறீங்களா? ஒரு மலாய்க்கார ப்ரோக்ராமுக்கு நீங்க இப்படி செய்வீங்களா? இல்லாட்டி ஒரு சீன ப்ரோக்ராமுக்கு நீங்க இப்படி செய்வீங்களா? எப்படி நீங்க காசு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆமா memanglah tak ada budget. Kalau tak you kena clear statement mengapa ada ulangan. You tak boleh cakap tak ada. Sebab apa? Yang terima Sifu. RTM klik-ல தான் நீங்க பார்க்கலாமே. ஆமா. எங்க அம்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் அதுதானே பார்க்கணும். அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா போன வாட்டி போட்டு ஒரு வாட்டி போட்டிருக்கானுங்க, இந்த இது நான் பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் வேற இல்ல இருக்க வாய்ப்பு பாக்குறப்ப ரிப்பீட் மோட்லயே வருதோ, RTM ஒரு ஃபாலோ பண்றாங்க போல. எப்படி ஒரு இஷ்யூ ரிப்பீட் மோட்ல நீங்க எடுத்துட்டு வரலாம்? ஏன் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஹிந்து சங்கம கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஆமா, HYO வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இல்ல, இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் டாபிக்கே ஆரம்பிக்கிறதுல. ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க. பட் ப்ளீஸ்லா டோன்ட் சே இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கு ஒரு டாபிக்கே இல்ல, அதுக்கு ஒரு டாபிக்கே இல்லன்னு சொல்லாது. இருக்கிறதே ஒரே ஒரு ப்ரோக்ராம். ஆமா, அந்த ப்ரோக்ராம்லயும் வந்துட்டு செஞ்சு அது ரொம்ப தப்பு. எவ்வளவு ரூரலான ஏரியாஸ்ல வந்து அதுதான் பாக்குறீங்க, அதுதான் இருக்கு ஒரு டாபிக். நம்மளே பாப்போம் சி. ஆமா, ஸோ சி இட் இஸ் அது. இங்க பாருங்க, இந்த வசந்தமோட இஷ்யூ எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் வந்துட்டு ஏன் அதை பத்தி பேசலன்னா வந்துட்டு ஓகே மேபி வந்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவா இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ போக போக பார்த்தா ஒன்னு கோயில் இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, ஒன்னு DBKலோட லம்பா கப்பனாசி ஆட்டு, அப்புறம் வசந்தம். இப்போ ஒன்னும் நோண்ட ஒன்னும் கூட நம்மளுக்கு தெரியும். ஆமா, யாருக்கு ஒன்னும் பதவி வந்துட்டு கிராஜான்ல கொடுக்காம வச்சிருக்காங்க. அங்க என்ன கோல்மால் அடிக்கிறாங்க, தலையாட்டி பொம்மையா இருக்கிறாங்க. எஸ். சோ இதனால வந்து இவ்வளவு நேரம் பார்த்து கொண்ட நேயர்களுக்கு வந்து அடுத்த எபிசோட்ல உங்களை நம்ம சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.